ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மாமா பாஸ்கரால் நடந்த எதையும் ஜீரணிக்க முடியவில்லை. தன் விரலை வைத்து தன் கண்ணில் தானே குத்தி கொண்டார் போல் உணர்ந்தார். இந்திரஜித்தை இந்த வழக்கிற்குள் இழுத்து வந்தது அவர் அல்லவா? அவன் கூறியது போன்று அவர் அவனுக்கு சென்னைக்கு இடமாற்றம் வாங்கி கொடுக்காமல் இருந்தாலும் அவன் சென்னைக்கு வந்திருப்பான். ஆனால் இந்த இடத்தில் இந்த வழக்கை விசாரிக்க வந்திருப்பானா என்பது சந்தேகமே. எல்லாம் நான் தேடி போய் வாங்கி வந்த வரம், அனுபவிச்சுதானே ஆகணும். முணுமுணுத்தவர் கோபமாக அந்த இருக்கையில் அமர்ந்திருக்க அவர் தோளில் இந்திரஜித்தின் கரம் பதிந்தது. மிஸ்டர் பாஸ்கர், ஜெயிலுக்கு போலாமா என்றான். தலையை உயர்த்தி இந்திரஜித்தை பார்த்தவர், தப்பு பண்ற இந்திரா, இவ அந்த கல்ல திருடுனதா நான் வேணா போய் சொல்லி இருக்கலாம். ஆனா இவகிட்ட எனக்கு சொந்தமான ஒரு பெட்டி இருக்கு, அது எனக்கு வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் நான் இவளை விட மாட்டேன். அத பத்தி எல்லாம் நீங்க கோர்ட்ல சொல்லிக்கங்க மிஸ்டர் பாஸ்கர். நீங்க ஒரு புகார் கொடுத்தீங்க, அதை விசாரிச்சு நான் முடிச்சு வச்சிருக்கேன். சீஃப் சதானந்தத்தை பார்த்தான். என்ன சார், நீங்களும் இவருக்கு துணையா ஜெயிலுக்கு போறீங்களா என்று கேட்டான். நோ சார், நான் கிளம்புறேன். அவர் புறப்பட தயாராக, இருங்க சார், தேவைப்பட்ட இந்த கேஸ்ல உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஐயோ சார், ஏதோ இவருக்கு மரியாதை கொடுத்து இவர் சொன்னதால ஒரு பொய்ய நான் சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி இவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல. பிளீஸ் என்னை இதுல இழுக்காதீங்க என்று கூறி கை கூப்பினார். சரி, உங்களை நான் இதுல இழுக்கல. அதே மாதிரி அப்பாவிங்களை இந்த மாதிரி கேஸ்ல நீங்களும் மாட்டி விடாதீங்க. உங்களுடைய வேலையை இதோட நிறுத்திக்கங்க. அவுட் என்றவன் வாசலை நோக்கி கையை நீட்ட, தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவர் ஓடியே விட்டார். மாலை 6 மணி. சந்திரலேகா பத்திரமாக அவளது வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாள். வேலை பளு அதிகமானதால் காவலர் சின்ன தம்பியோடுதான் சந்திரலேகாவை அவள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் இந்திரஜித். அவளது வீட்டிற்கும் அவளுக்கும் போலீஸ் காவலும் ஏற்படுத்தி இருந்தான். சந்திரலேகாவை கண்டதும் அவளது அக்கா, ஆதி, குழந்தை மூவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. அவளை ஆற தழுவி கொண்டாள் பல்லவி. அப்போதுதான் வீட்டு வாசலில் நிற்கும் காவலர்களை கண்டு சந்தேகம் கொண்டு பல்லவியும் ஆதியும் சந்திரலேகாவிடம் விசாரிக்கும் போதுதான் நடந்த அனைத்தையும் அவள் கூறினாள். இவ்வளவு நடந்திருக்கு, நீ எதையுமே சொல்லலையேடி. சொல்லி என்னக்கா பண்றது? நீங்களும் டென்ஷன் ஆகி அப்பா அம்மாவையும் பயமுறுத்தி இருப்பீங்க. அதுவும் சரிதான். சரி சரி, இனி நீ கொஞ்சம் கவனமாவே இரு. ஆபத்து எந்த வழியில யார் வழியில வரும்னு சொல்லவே முடியாது. அந்த சீஃப் சதானந்தம் கூட அந்த பாஸ்கரோட சேர்ந்துட்டு உன்னை இப்படி மாட்டி விட்டு இருக்காருல்ல? ஆமாக்கா. சரிடி, இனி நீ கவனமாயிரு. இனிமே எனக்கு பயம் இல்லக்கா, நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கவா என்று கேட்டவள் தன் அறைக்கு வந்து நிம்மதியாக படுக்கையில் சாய்ந்தாள். தொழிலதிபர் பாஸ்கர் கைதான செய்தி நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சி அலையை உருவாக்கியது. அவரிடம் விலை மதிப்பில்லாத ஒரு அபூர்வ கல் இருப்பதும் காட்டு தீயாக நாடு முழுவதும் பரவிவிட்டது. மறுநாள் தான் மாமா பாஸ்கரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தான் இந்திரஜித். காணாமல் போனதாக அவர் கூறிய அந்த கல்லும் இப்போது போலீஸ் பாதுகாப்பில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மாமா பாஸ்கரை தொடர் விசாரணைக்காக 15 நாள் போலீஸ் காவலில் விடுவதாக கூறிய நீதிமன்றம் அவரது ஜாமீன் மனுவையும் தள்ளியது. இதனால் கோபத்தின் உச்சத்தில் இருந்த மாமா பாஸ்கரின் குடும்பத்தின் மொத்த கோபமும் இந்திரஜித் மீதும் சந்திரலேகா மீதும் திரும்பியது. மாமா பாஸ்கர் நீதிமன்ற வளாகத்தில் தன்னை சூழ்ந்து கொண்ட பத்திரிகையாளர்களிடம் இந்திரஜித்துக்கும் சந்திரலேகாவுக்கும் இடையில் தகாத உறவு இருப்பதாகவும் அதை அறிந்து தன் மகளை அவனுக்கு மனம் முடித்து கொடுக்க மறுத்ததாகவும் அந்த கோபத்தில் தன்னை பழிவாங்கதான் அவன் இப்படி ஒரு பொய்கேசில் தன்னை கைது செய்திருப்பதாகவும் கூறினார். அதோடு விட்டாரா என்ன? தனக்கு சொந்தமான பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள பொற்குவியல் இருக்கும் ரகசிய இடத்தின் வரைபடத்தை தன் நிலத்தில் அகழ்வாராய்ச்சி நடத்தி அவள் வசப்படுத்தி கொண்டதாகவும் உரக்க கூறினார். அதை கேட்டு இந்திரஜித் ஆடி போனான். தனக்கும் சந்திரலேகாவுக்கும் தகாத உறவு இருப்பதாக அவர் கூறியது அல்ல, சந்திரலேகா உயிருக்கே உலை வைத்து அவளிடம் பொற்குவியல் இருக்கும் இடத்தின் வரைபடம் இருப்பதாக கூறியதுதான் அவனை நடுங்க வைத்தது. இனி 4 திசைகளில் இருந்தும் சந்திரலேகாவிடம் இருக்கும் அந்த வரைபடத்திற்காக திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் கடத்தல்காரர்களும் அவளை முற்றுகையிடுவது உறுதி. அவள் உயிர் கூட பறிக்கப்படும் அபாயம் இருக்கிறது.
மாமா வேண்டுமென்றே தான் பழி தீர்க்கும் நோக்கோடு இதை கூறியிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. இனி அவளை எப்படி காப்பாற்றுவது? யோசித்தவன் உடனே சந்திரலேகாவை அழைத்து நடந்ததை கூறி அந்த வரைபடம் அடங்கிய பெட்டியை உடனே கோர்ட்டில் ஒப்படைக்குமாறு கூறினான். அப்படி ஒரு பெட்டி என்கிட்ட இல்லைங்க. ஸ்டாப் இட் சந்திரலேகா. உன்னுடைய உயிரை விட உனக்கு அந்த பெட்டி முக்கியமா போச்சா? உடனே அதை கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைக்கிற வழிய பாரு. மாமா சொன்ன விஷயம் எல்லாம் எல்லா சேனல்லயும் லைவா ஓடிட்டு இருக்கு. உன்னை தேடி லோக்கல் திருடன்கள்ல இருந்து இன்டர்நேஷனல் திருடன்கள் வரைக்கும் வர போறாங்க. நான் நினைச்சா மட்டும் இல்ல, நம்ம ராணுவம் நினைச்சா கூட உன்னை காப்பாத்த முடியாம போயிடும். நான் உங்க வீட்டுக்கு வரேன். அந்த பெட்டியை எடுத்துட்டு என் கூட கோர்ட்டுக்கு வா. இல்ல, வீட்டுக்கு வர வேண்டாம். என்னுடைய ஆபீஸ்ல தான் பெட்டி இருக்கு. நீங்க அங்க வந்துடுங்க. நீ இப்ப எங்க இருக்க? நான் வீட்டுல இருக்கேன். நான் இப்ப ஆபீஸ் கிளம்பிடுவேன். வேண்டாம், நீ அங்கேயே இரு. நீ வெளியே எல்லாம் இறங்காத, அது உனக்கு ஆபத்து. நானே அங்க வரேன். லொகேஷனை மட்டும் ஷேர் பண்ணு என்றவன் தன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சந்திரலேகா வீட்டிற்கு பாய்ந்தான். அவளை அங்கிருந்து அழைத்து கொண்டு அவள் அலுவலகம் வந்தவன் அவளது ரகசிய லாக்கரில் இருந்து சிற்ப வேலைப்பாடுகளால் அழகுபடுத்தப்பட்ட அந்த தங்க நிற பெட்டியை அவள் எடுத்ததும் அவளை மிகவும் பத்திரமாக நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். அனைத்து ஊடகங்களும் இப்போதும் நீதிமன்ற வளாகத்தில் தான் இருந்தன. சந்திரலேகா நீதிமன்றத்திற்கு வந்ததை கண்டு அனைவரும் அவளை சூழ தயாராக அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு வேகமாக நீதிமன்றத்திற்குள் ஓடிய இந்திரஜித் தன் நண்பனான நீதிபதி மகாதேவனின் அறைக்குதான் சென்றான். சந்திரலேகாவையும் அழைத்துக் கொண்டு நீதிமன்றத்திற்கு வரும் வழியிலேயே தன் நண்பனை அழைத்து விஷயத்தை கூறியவன் நீதிபதியின் அறைக்கு போலீஸ் காவலும் ஏற்படுத்தி இருந்தான். அந்த அறைக்குள் நீதிபதிகள் அனைவரும் கூடியிருக்க அவர்களிடம் அந்த பெட்டியை ஒப்படைத்தாள் சந்திரலேகா. தொடர் ஆராய்ச்சிக்காக தான் இந்த பெட்டியை ரகசியமா என்கிட்டயே வச்சிருந்தேன். இப்ப இதுவே என்னுடைய உயிருக்கு ஆபத்தா முடியும்னு கமிஷனர் இந்திரஜித் சொன்னதால்தான் இந்த பெட்டியை இப்போ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறேன் என்று கூறிதான் அவள் அந்த பெட்டியை நீதிபதிகளிடம் ஒப்படைத்தாள். நீதிபதிகளும் ஊடகங்களை சந்தித்து சந்திரலேகா அந்த பெட்டியை தங்களிடம் ஒப்படைத்ததாக அறிவித்தனர். அதுல வரைபடம் இருக்குன்னு சொன்னது உண்மையா? கேள்வி எழுப்பப்பட பாதுகாப்பு காரணமா ஊடகங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த முடியாது என்று நீதிபதிகள் அனைவரும் உறுதியாக கூறிவிட்டனர். அந்த பெட்டியின் ரகசிய தன்மையை மனதில் கொண்டு ராணுவ காவலுக்கு அந்த பெட்டியை மாற்றுவதாகவும் நீதிபதிகள் அறிவித்தனர். அனைத்தும் முடிந்ததும் சந்திரலேகாவை பத்திரமாக அவளது வீட்டில் கொண்டு வந்து சேர்த்த இந்திரஜித் தன் வீட்டை அடையும் போது அப்பா, அம்மா, அண்ணன், சிந்து அனைவரும் அவனுக்காக ஹாலிலேயே காத்திருக்கிறார்கள். என்னப்பா இது, நீ வந்து சரியா ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஏதேதோ நடந்துருச்சு. இந்தியாவையே கீழ்மேல் புரட்டி போட்டுட்ட. அப்பா தான் கேட்டார். டேய், இத பத்தி எங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னியா? மாமாவை அரெஸ்ட் பண்ணிருக்க, ஆனா நாங்க அத நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன குறைஞ்சா போவ? அரவிந்தின் ஆதங்கம் அது. என்ன பேசிட்டு இருக்க? இந்த விஷயத்தை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது? சின்ன ஒரு விஷயம் வெளியே போயிருந்தா கூட மாமா சுதாரிச்சுக்கிட்டு தப்பிச்சிருப்பாரு. அதனாலதான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. அம்மா எதுவும் பேசவில்லை, அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அவரது அண்ணனை அல்லவா அவன் கைது செய்திருக்கிறான். அந்த வருத்தம் அவர் மனதில் இருக்கவே செய்கிறது. ஆனால் நியாயத்தின் பக்கம் அல்லவா நிற்க வேண்டும். அதனால் தான் அமைதியாக இருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும் இந்திரா, நீ உங்க மாமாவை குற்றவாளின்னு சொல்லி கைது செஞ்சிருக்க. ஆனா அவரு வேற ஏதோ கதையெல்லாம் சொல்றாரே, அப்பா கேட்க. அதுதானே, உனக்கும் சிந்துவுடைய ஃப்ரெண்டு பல்லவி தங்கச்சிக்கும் ஏதோ உறவுன்னு மாமா சொல்றாரே, சரியா? அண்ணா, அவர் தெரிஞ்சு சொன்னாரோ இல்ல தெரியாம சொன்னாரோ எனக்கு தெரியாது. எங்களை அவமானப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காகவே அவர் இப்படி சொன்னாரு. ஆனா அது உண்மைதான். எனக்கு சந்திரலேகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இந்திரா, இந்த சந்திரலேகா கூட நீ எத்தனை நாள் பழகி இருக்க? அவளைதான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு இவ்வளவு சீக்கிரம் நீ எப்படி ஒரு முடிவுக்கு வந்த? அப்பா சிறிது கோபமாக கேட்க. அப்பா, நீங்க வேற. அவனுக்கு கண்டதும் காதல் வந்திருக்கும் போல. ஸ்ருதியோட கல்யாணம் நிச்சயமாகி இருந்தும் இவன் எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்? அப்படின்னா உங்க மாமா சொன்னதுதான் சரியா? அப்பா, இவன் எங்க ஸ்ருதியோட ஒட்டுனா? அவ கிட்ட கிட்ட வரும்போது இவன் எட்டியில போயிட்டு இருந்தான். அப்பவே புரிஞ்சுக்க வேண்டாமா இவனுக்கு ஸ்ருதிய கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு? டேய், இவங்கிட்ட கேட்டுட்டு தானே இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணோம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி கேட்கும்போது சரின்னு தானே சொன்னான். அந்த நேரத்துல உங்களுக்காக சரின்னு சொல்லி இருப்பான்ப்பா. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்தா அவ யார் கூடயாவது சிரிச்சு பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன் அவளுடைய சொந்த அத்தை தானே அம்மா. அம்மா கிட்ட அவ ஒரு வார்த்தையாவது நல்லபடியா பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? அவ இந்த வீட்டுக்கு வேண்டாம்ப்பா. இந்திரஜித் எடுத்த முடிவு சரிதான். அரவிந்த் அவனுக்கு ஆதரவாக பேச, இல்லப்பா அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியாதே. அப்பா நான் சிந்து கிட்ட விசாரிச்சுட்டேன். சந்திரலேகா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சிந்து சொல்லிட்டா. சிந்துவை பார்த்த அப்பா, உண்மையாவாமா? ஆமாமாமா, சந்திரலேகா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க தைரியமா நம்ம இந்திரனுக்கு சந்திரலேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்பா அம்மாவை பார்த்தார். நீ என்னம்மா சொல்ற? இதுல நான் சொல்ல என்னங்க இருக்கு? நம்ம பசங்க விருப்பம் தான் நம்ம விருப்பம். அவனுக்கு பிடிச்ச பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சரிம்மா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். ஓகே, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்றவன் மாடியை நோக்கி நடந்தான். மாடி ஏறும் போது இந்திரஜித்தின் கண்முன் அந்த அபூர்வ நீல நிற கல் தான் இருந்தது. அந்த கல்லை அவன் இதற்கு முன்பு எங்கோ பார்த்திருக்கிறான். எங்கு என்று யோசித்து அவனுக்கு நினைவு வரவில்லை. ஆனால் அந்த கல்லை மறக்கவும் முடியவில்லை. அது அவன் மனதில் அப்படியே நிற்கிறது. யோசித்து யோசித்து அவன் மூளையே குழம்பிவிட்டது. ஆனாலும் பதில் மட்டும் கிடைக்கவில்லை. அறைக்கு வந்தவன் கதவை சாத்தி தாழிட்டு விட்டு அப்படியே வந்து படுக்கையில் சாய்ந்தான். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.